இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்னைக்கு 4வது பாகம், யெகோவா சாட்சிகளுக்கு இயேசு தரும் அழைப்பு 4வது பாகம். முதல் பாகத்தில் நம்ம நிறைய கவர் பண்ணோம். 2வது பாகம், முதல் பாகம் ஜனவரி 8, 2வது பாகம் ஜனவரி 15, 3வது பாகம் ஜனவரி 22. ஒவ்வொரு பாகத்துலேயும் முக்கியமான செய்திகளை, ரகசியங்களை, வெளிப்பாடுகளை, அழைப்பை பரிசுத்த ஆவியானவர் யெகோவா சாட்சிகளுக்கு வசனத்தின் மூலம் கொடுத்துருக்கிறார். இப்போ 4வது பகுதி, இந்த பகுதியில் நம்ம யூதருக்கு ராஜா இயேசு, அவர் உலகத்துக்கு வந்ததில் அவர் என்னெல்லாம் வந்திருக்கிறாரு? ஆபிரகாம், மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்துருக்கோம். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுன்னு பார்த்தோம். அவருக்கு பேர் ஆபிரகாமின் குமாரன், அவருக்கு பேர் தாவீதின் குமாரன், அவருக்கு பேர் கிறிஸ்துங்கிறத பற்றி நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆய்வு பண்ணியிருக்கோம். ஆவியான ஒரு நல்ல வெளிப்பாடுகளை தந்திருக்கிறாரு. கிறிஸ்துனா பரலோக தெய்வன் அர்த்தம். அடுத்தது மனுஷகுமாரன் அப்படிங்கிறத குறித்து டீட்டெயில்டாக நம்ம வசனங்களெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ உண்மையிலே ஒருத்தர் இயேசு தன்னுடைய இருதயத்தை திறந்திருந்தா, அதாவது நித்திய ராஜ்யத்துக்கு போகணும்னு யாராவது ஒருத்தர் இருதயத்தை திறந்திருந்தா, இந்த 3 நாள் கிடைச்சிருக்கிற 3 பகுதிகளில் கிடைச்சிருக்கிற டீச்சிங்கே போதுமானது. அதாவது முதல்ல 7.5 மணி நேரம், 2வது 7.5 மணி நேரம், 3வது 8 மணி நேரம் 40 நிமிஷம். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஸோ போதுமான அளவு டீச்சிங் போயிருக்குது. இப்போ ஆனாலும் ஏசப்பா இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? இதில் யூதர்களுக்கு ராஜா அப்படிங்கிறத கொடுக்குறாரு. யூதர்களுக்கு ராஜா அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். யூதர்களுக்கு ராஜான்னு இன்னொரு அர்த்தம் என்னன்னா இஸ்ரவேலுக்கு ராஜா. இஸ்ரவேலுக்கு ராஜான்னா பரலோக தேவன் அர்த்தம். அவருடைய பேரு இஸ்ரவேலுக்கு ராஜா. பழைய ஏற்பாட்டில் அவருக்கு பேரு இஸ்ரவேலின் தேவன், அவருக்கு பேரு இஸ்ரவேலின் ராஜா. ஏசாயா 44:6 கொஞ்சம் ஒரு ப்ரிலிமினரி பார்த்துப்போம். ஏசாயா 44:6 இது அவருக்கு பேரு. இதை பார்க்கும் பொழுது அவருக்கு பேரு சொல்றாரு, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்கிறார். இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக கொடுக்குறாரு. தானே இஸ்ரவேலுக்கு ராஜா அப்படிங்கிறத அவர் காமிக்கிறார். அவர் இஸ்ரவேலுக்கு ராஜா, அவருக்கு பேரு இஸ்ரவேலின் தேவன், அவருக்கு பேரு இஸ்ரவேலுக்கு ராஜா. இப்போ இஸ்ரவேலுக்கு ராஜானாலும் யூதருக்கு ராஜானாலும் ஒண்ணுதான். இயேசுவை சொல்றாங்க மத்தேயு 2வது அதிகாரம், மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை இயேசுவை எப்படி தேடி வந்தாங்களாம்? யூதருக்கு ராஜாவா தேடி வந்தாங்க. யூதருக்கு ராஜாவா தேடி வந்தாங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமா கிறிஸ்தவர்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், யெகோவா சாட்சிகளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சீஷர்களுக்கும் இது தெரியணும். இந்த யூதருக்கு ராஜா அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை இந்த வசனம் பாருங்க. யூதருக்கு ராஜானா ரொம்ப விசேஷமானது. அது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். வந்தது யாரு பார்க்கிறோம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, அந்த சாஸ்திரிகளுக்கு நீங்க தமிழ்ல இதில் பார்த்தீங்கன்னா வைஸ்மென் அப்படின்னு போட்டிருக்கோம். வைஸ்மென் வராங்க, வந்து கேட்குறாங்க. த வைஸ்மென் ஃப்ரம் த ஈஸ்ட் கேம் டு ஜெருசலேம். இந்த வைஸ்மென் பற்றி பாக்கி நமக்கு ஒன்றும் தெரியல. பட் வசனம் சொல்லுது அவங்க வைஸ்மென். அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? எங்களுக்கு ஒரு அறிவிப்பு தரப்பட்டுள்ளது. யூதருக்கு ராஜாவா ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. அதுக்கு ஒரு முக்கியமான அடையாளம், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். இப்போ நம்ம பார்க்க போறோம் அந்த நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் இல்லாத நட்சத்திரம். ஏன் நட்சத்திரம் ஒன்று இயேசு பிறந்த உடனே அது மூவ் ஆகி இவங்களுக்கு ஏன் வழிகாட்டி? அது வழிகாட்டுச்சு. நட்சத்திரம் எங்கேயாவது வழிகாட்டுமா? யாருக்காவது வழிகாட்டுமா? ஆனா இவங்களுக்கு வழிகாட்டியிருக்கு. நட்சத்திரம் இயேசு பிறந்த இடத்த இவங்களுக்கு வழிகாட்டியிருக்கு. வசனத்தை பார்க்க போறோம். ஏன் ஒரு நட்சத்திரம் இயேசு பிறந்த போது
வழங்கப்பட்டது. ஏன் ஒரு நட்சத்திரம் வழங்கப்பட்டது? ஏன் ஒரு நட்சத்திரம் இந்த இந்த வைஸ்மெனுக்கு, இந்த சாஸ்திரிகளுக்கு ஏன் இது வழிகாட்டிச்சு? ஏன்னா பரலோகத்துக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும், ஒரு நாள் ஒரு திரளான ஜனக்கூட்டம் இயேசுவே தேவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவருக்கு தெரியும், he is not almighty God அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கூட்டம் சொல்றாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், முஸ்லிம்கள் இயேசுவே தேவன் இல்லை, அவர் 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 யாரும் இல்லையா, அவர் தேவனும் அல்ல, அவர் தேவனும் இஸ் நாட் காட், அவர் தேவனும் அல்ல, தேவகுமாரனும் அல்ல. இதான் முஸ்லிம்கள். அடுத்தது நீங்க பாக்குறீங்க யெகோவா சாட்சிகள், அவர் தேவகுமாரன் தான், ஆனா அவர் தேவன் இல்லை. நாங்க we accept him as son of God and savior. அவங்களுடைய இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய யெகோவா சாட்சிகளுடைய அந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கிளீனா சொல்றாங்க. அதை நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். இப்போ அவங்களுக்கு தான் நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணி ஆவியானவர் கொடுக்குறாரு. அவங்க சொல்கிறாங்க இயேசு தேவன் இல்லை அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க காடுங்கிறதுல அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இப்போ காட், we worship the one true and almighty God, the creator, whose name is Jehovah. அதுக்கு அடையாளம் Psalms 83:18, Revelation 4:11. He is the God of Abraham, Moses and Jesus. Exodus 3:6, 30-11 and John 20:17. எங்களுக்கு காட்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவன் தான் எங்களுக்கு தேவன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது சொல்றாங்க ஜீசஸ் யாருன்னா, we follow the teachings and examples of Jesus Christ and honor him as our savior and as the son of God. சேவியர்னு ஒத்துக்கிறாங்க, ரட்சகர்னு ஒத்துக்கிறாங்க, சன் ஆஃப் காட்னா தேவகுமாரன் ஒத்துக்கிறாங்க. So thus we are Christians அப்படிங்கிறாங்க. However, we have learned from the Bible that Jesus is not the Almighty God and there is no scripture basis for the Trinity doctrine. நம்ம Trinity doctrine பற்றிலாம் ஒன்றுமே பேசல. Trinity doctrineங்கிறது பொய் தான், அதை பற்றி நம்ம இங்கே பேசலை. ஆனால் இயேசு சர்வ வல்ல தேவன் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு நாங்கள் தொழுது கொள்வது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், அவர் பேர் யெகோவா, அவரைத்தான் நாங்கள் தொழுது கொள்கிறோங்கிறாங்க. இதை குறித்து தான் நம்ம நிறைய பார்த்துட்டோம். யெகோவா தேவனை யாராவது இப்போ தொழுது கொள்ள முடியுமா? அடுத்தது அவருக்கு யாராவது சாட்சிகளாக இருக்க முடியுமா? இதெல்லாம் டீட்டெயிலாக ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இந்த கொள்கைகள், அவங்களோட முக்கியமான தப்பான கொள்கைகள் என்ன, 2 கொள்கைகளை நம்ம இங்கே இப்போ அந்த டாக்டரினை நெட்ல இருந்து எடுத்தது அப்படியே போட்டிருக்கோம். எதையும் கூட்டல, எதையும் குறைக்கல. இங்கிலீஷில் அது தமிழில் கூட நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல அப்படியே நான் போட்டிருக்கேன், அவங்க சைட்ல இருந்து எடுத்தது. இப்போ நம்ம இங்கே பார்க்குறது இந்த யூதருக்கு ராஜா இயேசு அப்படிங்கிற இந்த ரகசியம், தேவ ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது ஒரு முக்கியமான காரியம் வெளியில வரும். இவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் வெளியில வரும். ஏன்னா நல்ல ஒரு சினாப்சிஸ் கொடுக்குறேன். இவர் பிறந்த போது ஒரு நட்சத்திரம் வந்தது. ஒரு நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழி காமிச்சது. அவங்க போய் அவரை ஹானர் பண்ணணும், இதெல்லாம் திட்டம் போட்டிருக்காரு. ரட்சகருக்கு தேவதூதன் போய் நின்னான். யாருக்கிட்ட போய் சொன்னான் தெரியுமா? வயல்ல மந்தைய மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த மேய்ப்பர்கள்ட்ட. மேய்ப்பர்கள் யாரு? தாவீதோட சொந்தக்காரங்க. இயேசு எப்படி பிறக்கிறாரு? தாவீதின் குமாரனை பிறக்கிறாரு. அதனால சாதாரண ஜனங்கள்கிட்ட ரட்சகர்னு சொல்லி அங்க போய் எப்பா பிறந்திருக்காரு. லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றாங்க, இன்னைக்கு தாவீதின் பூர்ல எல்லாருக்கும் நற்செய்தி உண்டாக்குற ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, ரட்சகர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க இவங்களுக்கு யாருக்குன்னா, இந்த சாஸ்திரிகள் இவங்களுக்கு சொன்னது யாருன்னா, இவங்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு அறிவிக்கப்பட்டபடி யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. அது மட்டும் இல்லை, அதோட இல்லை, அவங்க அவரை பணிந்து கொள்றாங்க. மத்தேயு 2வது அதிகாரத்தை மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். இவங்க வர்றாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு பார்த்துட்டு வர்றாங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை கண்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? 10வது வசனத்துல போய் அவருக்கு போய் என்ன பண்றாங்க? ராஜாவுக்கு காணிக்கைய பார்க்குறாங்க.
காணிக்கை கொடுக்கறாங்க. 2வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்தமடைந்து வராங்க. அவர்கள் ஃபுல் ஸ்கிரீன் போடுறேன். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். நல்ல கவனமா பாருங்க. அவங்க வர்றாங்க. வந்துட்டு என்ன பண்றாங்க? குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்குறாங்க? குழந்தைய கண்டு என்ன பண்றாங்க? குழந்தைக்கு வயசு 16வது வசனத்துல குழந்தைக்கு 2 வயசு. சாஷ்டாங்கமா விழுந்து, யாராவது விழுவாங்களா? இவங்க சாதாரண ஆள் இல்லை. இவங்க வைஸ் மென் பைபிள் சொல்லுது. வைஸ் மென். இவங்களுக்கு என்ன தெரியும்? வானத்துல இப்படி ஒரு நட்சத்திரம் வரும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். இந்த நட்சத்திரம் வரும்னு எப்ப சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசுவை குறித்த முதல் தீர்க்க தரிசனம் இதுதான். ஒரு பீலேயாம்ங்கிற குறி சொல்றவனை வச்சு சொல்ல வச்சாரு, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் வரும்னு. அவங்களுக்கு தெரியும், இந்த வானசாஸ்திரிகள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. அப்படின்னா இப்படி மேசியா பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் வரும், இந்த திசையில வரும் அப்படின்னு, இப்போ கிழக்கிலிருந்து வரும் அப்படின்னு இவங்க அதில் கரெக்டாக அசஸ் பண்ணி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இவங்களுக்கு தேவதூதன் சொன்னானோ இல்லைன்னா இவங்க ஞானம், இவங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானம் எதுன்னு விளக்கப்படலை. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வராங்க, தேடி வராங்க. வந்துட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு வராங்க. நேராக என்ன பண்ணுறாங்க? அவங்க வீட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு நேராக போய் அந்த நட்சத்திரம் நிற்குது. அந்த வசனத்தை பார்ப்போம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் வேற என்னெல்லாம் பண்ணாங்க? ரூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இதெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்க? இதெல்லாம் ராஜாவுக்கு கொடுக்கிறது. ஓகே, இப்போ ராஜாவை இப்படி போய் பணிந்து கொள்றாங்க. ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட் பார்ப்போம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். இங்க ரட்சகர். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்துல தேவதூதன் வாரான். தேவதூதன் வந்து அப்பியர் ஆறான். சரி, நான் 9ல இருந்தே படிக்கிறேன். தேவதூதன் வாரான். லூக்கா 2வது அதிகாரம் 9. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து, இது யாரு? இவங்கெல்லாம் மேய்ப்பர்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ரைட், காத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது? அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எப்படியா? எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி அப்படி சொல்லிட்டு அடுத்தது செய்தியை கொடுக்குறான். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். இப்ப கிறிஸ்துன்னா நமக்கு என்னன்னு புரிஞ்சு போச்சு. கிறிஸ்து என்னும் ரட்சகர். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, for there is born to you this day in the city of David a savior who is Christ the Lord. கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து, கிரைஸ்ட் த லார்ட். அதனாலே தேவன் தான், பரலோக தேவன் பிறந்திருக்கிறார். இவங்க கேட்ட உடனே என்ன பண்றாங்க? பிள்ளை துணியில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கான அடையாளம் என்றார். அந்த ஜனமே இந்த தேவதூதர்கள் வந்துட்டு போறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? உடனே போறாங்க. இப்போ அடுத்தது தேவதூதன் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு வேப்பர்கள் ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை பார்ப்போம் பாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்த சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இது ரட்சகர். ஆனா இங்க என்ன வருது? இவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து 10வது வசனம், அவங்க வீட்டுக்குள் பிரவேசித்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளையும் அதன் தாயாய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். டிஃபரன்ஸ் என்னன்னா, ரட்சகருக்கு காணிக்கை இல்லை, அவர் தான் ஜீவனே கொடுக்க வந்திருக்கிறார்.
அதனால அந்த மேய்ப்பர்கள் ஒன்றும் காணிக்க கொடுக்கல, பிரசித்தம் பண்ணாங்க. இவங்க யாரை பார்க்க வந்திருக்காங்க? இயேசுங்கிற யூதருடைய ராஜாவை பார்க்க வந்திருக்காங்க. ராஜாவை வெறுங்கையிலெல்லாம் பார்க்க முடியாது. வந்து ராஜாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ராஜாவுக்கு ஏற்ற கிஃப்ட், பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்கையா வச்சு சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள்றாங்க. இப்போ இந்த யூதருக்கு ராஜா அப்படிங்கிறத நீங்க பார்க்கும் பொழுது, அவர் யூதருக்கு ராஜா அப்படிங்கிறத இப்போ அதை தான் நம்ம ஸ்டடி பண்றோம். ரட்சகர் ஒரு லெவல், அவர் தான் தேவகுமாரன். யூதருக்கு ராஜானாலும் தேவகுமாரன். நிறைய ஓவர்லாப்பிங்காக வரும், நல்ல ஓவர்லாப்பிங்காக வரும். ஆமாம், நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், இயேசுவை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் வெறும் தேவகுமாரன் மட்டும்தானா, முடிஞ்சு போச்சு அவன் அவுட்டு. இல்லை அவர் கிறிஸ்து தான் எனக்கு தெரியும், அதோட புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு கிறிஸ்து தேவகுமாரன், தாவீதின் குமாரன், ஆபிரகாமின் குமாரன், மனுஷகுமாரன், ஏகப்பட்ட பேர். ஒரு பேருக்கும் அர்த்தம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ யூதருக்கு ராஜா அப்படிங்கிற அர்த்தம் பார்க்குறோம். யூதருக்கு ராஜா அப்படின்னா நம்ம புறஜாதிகள் நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். இந்த யூதருக்கு ராஜா நமக்கு தரப்பட்டவர் அல்ல. ஃபர்ஸ்ட் புரியணும், இந்த யூதருக்கு ராஜா நமக்கு தரப்பட்டவர் அல்ல, அது அவங்களுக்கு மட்டும்தான். அவர் யூதர்களுக்கு மாத்திரம் தரப்பட்ட ராஜா. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் யூதருக்கு ராஜா இஸ்ரவேலின் தேவன் அவங்களுக்கு மட்டும்தான், நமக்கே கிடையாது. அவர் தான் இறங்கி வந்தார். அதே தேவன் இறங்கி வந்தார். ஏன் இறங்கி வந்தாருங்கிறத நிறைய பார்த்தோம். அவர் தன்னுடைய ஜீவனை அவங்க பண்ண அநியாயத்துக்கு கொடுக்கணும். யூதர்கள் பண்ண அநியாயத்துக்கு நம்ம அது யோவான் 9:51-52 பார்த்தோம். யூதர்களுக்காக, அப்புறம் சிதறி இருக்கிறவர்களுக்காக மறிக்க வந்தார்னு இருக்கு. அவர் மறிக்கணும். அவங்க பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 2 பொன் கண்ணுக்குட்டியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு பரலோகம் கொடுத்தார். ராஜாக்கள் அத்தனை பேர், இஸ்ரவேலின் ராஜாக்கள் 19 பேர் நம்ம பார்த்தோம். அத்தனை பேரும் 2 பொன் கண்ணுக்குட்டியை கும்பிட்டாங்க. இதுதான், இந்த பொன் கண்ணுக்குட்டிகள் தான் நம்மளை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தேவன் கும்பிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு பரலோகம் கொடுத்தாரு. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையினால அவங்களுக்கு பரலோகம் கொடுத்தாரு. அதனால அந்த பாவத்துக்கு, அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்கள படைத்த அவருடைய தேவன், அவர்களுக்கு மட்டும்தான் தேவன், அந்த தேவன் விலை கொடுக்கணும். அந்த தேவனை இறங்கி வந்தார். அப்புறம் அந்த தேவன் மரித்தால் மட்டும்தான் புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் மீட்புக்கு கதவு திறக்கப்படும். இல்லைன்னா கிடையவே கிடையாது. அப்போ நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, இந்த யூதருக்கு ராஜா அப்படிங்கிறது அது நமக்கு சம்பந்தம் இல்லாதது. ஆனா இதை நம்ம கற்றுக்கிறோம். காரணம் என்னன்னா, நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா, இவர் தேவன் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தான் தேவன் அப்படிங்கிறதுக்கு அந்த யூதருக்கு ராஜாவை நம்ம கற்றுக்கொள்ளுங்கிறது கிளியரா தெரியுது. அதனால அதுல இருந்து எடுக்கிறோம். இதுக்காகத்தானே தவிர, ஐயா நான் யூதர் ராஜாவை கும்பிட போறேன் அப்படின்னா, உனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லப்பா, ஒழுங்கு மரியாதையா நீ ரட்சகரை தொழுது கொண்டு போய்கிட்டே இரு, இயேசு ரட்சகரை தொழுது கொண்டுட்டு போய்கிட்டே இரு, அவ்வளவுதான், உனக்கு யூதருக்கு ராஜா கிடையாது அப்படிங்கிறோம். அப்போ இப்ப நம்ம இப்ப கிளியரா சொல்றோம், இவர் தான் பரலோக தேவன் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, இவர் தேவன் இல்லை என்று புறஜாதிகளாக நம்மள ஒரு பகுதி, யெகோவா சாட்சிகள் வேற யாரும் இல்லை, நம்ம சகோதரர்கள் தான் புறஜாதிகள். ஆமா, புறஜாதிகள்னா நாயில முன்னால பிறக்கிற நாய், பின்னால பிறக்கிற நாய், ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? அது சீனியர் நாய், ஜூனியர் நாய், சகோதர நாய், அவ்வளவுதான். நமக்கு ஒரு ஏசப்பா மத்தேயு 15:26 கொடுத்துருக்காரு. லிட்டில் டாக்னு பேர் கொடுத்துருக்காரு. நம்ம பார்த்துட்டோம், நாய்க்குட்டி பெருசா வளர்ந்தா என்னாகும், பெரிய நாய். ஆமா, அதுல கொஞ்ச நாளைக்கு முன்னால பிறந்த நாய், பின்னால பிறந்த நாய், ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கொஞ்சம் சடை கூட இருக்கும், கொடையா இருக்கும், கலரு ஸ்பாட் இருக்கும், ஸ்பாட் இல்லாம இருக்கும், நாய் தான். ஆமா, அவ்வளவுதான் நம்ம நிலைமை. ஆமா, கொஞ்சம் சத்தங்கள். ஆமா, நாய் தான். நம்மள பழைய ஏற்பாட்டுல நம்ம ஸ்டேஜ், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அதுதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆமா, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த தேவன் நம்மளுடைய தேவன் அல்ல. அப்படிங்கும் போது நம்ம சகோதரர்கள் யாரு? யெகோவா சாட்சிகள் நம்ம சகோதரர்கள். அவன் சொல்றான், நாங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை தொழுது கொள்வோம். ஒரே வார்த்தையில நமக்கே தெரியுது, தே அப்படின்னு சொல்லிவிடுவோம். பட் அப்படி சொல்லக்கூடாதுன்னு எதப்பா சொல்றாரு. ஏன்னா இது அவங்களுக்காக, அன்பான சகோதரர்களே அப்படின்னு சொல்லி.
அன்பான சகோதரர்களே தப்பிச்சுக்கோங்க. இப்போ முஸ்லீம்களுக்கு 2 வருஷம் டீச்சிங் கொடுத்தாரு. ஆமாம், அதில் சொன்னார் அல்லாஹ் தான் சாத்தான், அது மொத்தமாக அது நம்மள குரானுங்கிறது பொய். ஆமாம், உலகத்தின் அதிபதி இசிக்கொல்ட்டு அல்லாஹ் இசிக்கொல்ட்டு சாத்தான்னு சொல்லி 44 குரான் வசனங்கள், பைபிள்லேருந்து இயேசுவோட 3 வசனங்கள்லாம் போட்டு கொடுத்தாரு. ஆனால் ஸ்டார்டிங் எனக்கு அன்பான முஸ்லீம் சகோதரனே சகோதரியே மகனே மகளே, ஏன்னா அவங்களே ஏசப்பா பரலோகத்துக்கு வர்றதுக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு. இப்போ டேர்ன் யாரோட டேர்ன்? என் அன்பான யெகோவா சாட்சிகள் சகோதரனே சகோதரியே மகனே மகளே. அதனால் திட்டெல்லாம் கூடாது. கட்டட சபைக்காரங்க சொந்த சகோதரன், அதனால் இங்கிட்ட ஒரு இடி அங்கிட்ட ஒரு இடி போடலாம். இவன் கொஞ்சம் விழுந்து போன தூரமாக இருக்கிற சகோதரன். கட்டட சபைக்காரங்க ஒட்டி இருக்கிற சகோதரன், அவனும் விழுந்து போன சகோதரன். ஆனால் அவன் இந்த பைபிளில் அவன் இயேசுவை தேவன் இல்லைன்னு மறுதளிக்காமல் மறுதளிக்கிறான், அது வேற விஷயம். ஆமாம், அவனுக்கு ஒரு லெவலில் கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லலாம். ஆனால் இந்த ஆளுங்க ஐயோ பாவம், நல்லா பொய் எழுதி பைபிளெல்லாம் பொய்யா போட்டு கொடுத்து அவங்கள நல்லா 100 வருஷம் ஏமாற்றி வச்சுருக்காங்க. அதனால் அன்பாக தான் சொல்லணுங்கிறார். அவங்களுக்கு டேர்ன் போட்டு 1 by 1. இப்போ இந்த யூதருக்கு ராஜா அப்படின்னு இயேசு அப்படின்னு தெரியும் பொழுது, அதில் உள்ள அந்த தேவ ரகசியம் அதை தெரியும் பொழுது, இந்த யெகோவா சாட்சிகள் நம்மளுடைய சகோதரர்களுக்கு கண்கள், மனக்கண்கள், இருதயம் திறக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏசப்பா அதை விரும்புகிறார். இப்போ இவர் யூதருக்கு ராஜான்னு ஏன் பண்ணாரு அப்படின்னா, அவர் தான் தேவன்னு காமிக்கிறதுக்கு யூதர்களுக்கு. அடுத்தது நமக்கு இதுக்கு எவ்வளவு எஃபர்ட், பரலோகம் எவ்வளவு எஃபர்ட் எடுத்திருக்கிறத நான் பார்க்க போறப்போ, ஒரு நட்சத்திரம் அவருக்காக. அதுக்கு எப்போ ஒரு 1500 வருஷம் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால பீலேயம்ங்கிற குறி சொல்றவன் ஆளை வச்சு ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் போட்டாரு தீர்க்க தரிசனம். அவ்வளோ பிளான் அங்கிருந்து போட்டு கொடுத்துருக்காரு. ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்களை கொடுத்து, நான் தான் இறங்கி வரேன்ப்பா, இறங்கி வர போகிறது, பிள்ளையா பிறக்க போகிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கார். இவ்வளவும் இருந்த பிறகு இவர் தேவன் இல்லை, சர்வவல்ல தேவன் இல்லைங்கிறாங்க. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு இந்த வசனங்களை காண்பிச்சு இவ்வளோ எஃபர்ட் பரலோகம் எடுத்திருக்குப்பா. யாருக்கு? நம்பர் 1 யூதர்களுக்கு. நம்பர் 2 யாருக்குன்னா, நம்ம யாரு? அவருக்கு சத்துருக்கள். ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம். நம்ம அவருக்கு சத்துருக்கள். நம்மளை அவரோடு இணைத்துக் கொள்வதற்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. படிச்சுக்கோப்பா, நான் தான் சோ அண்ட் சோ, என் அட்ரஸ்ப்பா பெத்லகேம், ஆனால் உண்மையான அட்ரஸ் பரலோகம்ப்பா, நான் வானத்திலேருந்து இறங்கி வந்தேன்ப்பா, எல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. எல்லாம் வரிசையா. ஒரு நட்சத்திரத்தை நானே அனுப்ப போறேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா, அது வந்ததுப்பா. நட்சத்திரம் யாருக்காவது வருமாப்பா? இன்னைக்கு சொல்லலாம், யோவான் 1:12 படி நானும் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரத்தி சொல்லலாம் எல்லாரும். யோவான் 1:12 படி என்னது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கலாத்தியர் 4:6 படி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவிய தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்போ நம்மளும் சன் ஆஃப் காட், டாட்டர் ஆஃப் காட், ரைட்? ஆனா நம்ம பிறந்த போது ஒரு நட்சத்திரம் வானத்துல வந்ததா? ஒரு நட்சத்திரம் வந்துதா? அது அவங்க போய் ஏரோது ராஜாட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நட்சத்திரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க தப்பான அட்ரஸுக்கு போயிட்டாங்க, எதிரிக்கிட்ட போயிட்டாங்க. புத்திசாலிகள் இல்லையா? வைஸ்மேன் பூரம் தப்பு பண்ணுவாங்கிறத காமிச்சிட்டாரு. அவன் ஒன்றும் இல்லை, அந்த மேப்பர்கள் அந்த ராத்திரியிலே போய் இயேசுவை தொழுது கொண்டுட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அவனுக்கு சொல்லப்பட்டதும் ஒன்று தான், இவனுக்கு சொல்லப்பட்டதும் ஒன்று தான். தாவீதின் நகரம். அவன் கிளீனாக போயிட்டான் பெத்லகேம். இவன் கிளீனாக எங்கே போயிட்டான்? அது தாவீதின் ஊர், இது தாவீதின் நகரம். இவன் எருசலேமுக்கு வந்துட்டான். எருசலேம் இல்லை, தாவீதின் ஊர்னா பெத்லகேம், அவன் பிறந்த இடம். அவன் மேப்பன் கிளீனாக நம்மால் போயிட்டாங்க, நம்மால் பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க தப்பா போய் ராஜாட்ட போய் எதிரிட்ட போய் ஏரோதராஜாட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க. புத்திசாலி இல்லை, புத்திசாலியில் மட வேலை பண்ணுவாங்கன்னு ஏசப்பா அழகாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. ஆமாம், போயிட்டாங்க, தப்பான இடத்துக்கு போயிட்டாங்க. போயிட்டு ஃபைனலாக போய் அவரை தொழுது கொள்கிறாங்க. ஏன் இவ்வளோ பண்ணாங்க? இதுக்கு ஏன் இவ்வளோ தீர்க்க தரிசனங்கள்? இதை 1 by 1 பார்க்க போகிறோம். இவ்வளவும் எஃபர்ட் என்னன்னா, இவர் தான் பரலோக தேவன், வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு படிக்காத ஆளுக்கு கூட தெரியணுங்கிறதுக்காக. ஆமேன்னு சொல்லுவோமா? அவ்வளவு இருக்கும் பொழுது இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு இனிமே சொல்லக்கூடாது. வசனங்களை தெரிந்த பிறகு இனிமே சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமா. இப்போ நம்ம 1 by 1 பார்க்க போறோம். இதில் எஃபர்ட் இதுதான், இவர் தான் பரலோக தேவன்கிறதுக்கு ஆதாரங்கள்.
வசனத்திலிருந்தே ஆதாரங்கள் நம்ம பார்க்க போறோம். ரைட்? இப்போ இப்போ முதல்ல நம்ம பார்க்கறது அருமையா கலிலே நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவருக்கு அவருக்கு எருசலேம் நகர்ல கழுத மேல வந்தார். இதை தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காங்க. வரப்போறது உங்கள் ராஜா தான் வர்றார். அதை நிறைவேற்றினாங்க. அடுத்தது கலிலேயில ஏன் போய் அவர் வீட்டுக்கு போனார்? கலிலேயால ஏன் செட்டில் ஆனார்? கப்பர்நகும் கலிலேயா ஏன் அங்க போய் செட்டில் ஆனார்? அதுக்கு தீர்க்க தரிசனம். அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்க்கும்போது அடுத்து பிசாசு நிற்கிறான். அவர் முன்னால் நிற்கிறான். அவனுக்கிட்ட அவர் ரிப்ளை கொடுக்குறாரு. அவர் கொடுத்த 3 ரிப்ளைல 2 ரிப்ளை ரொம்ப கிளியரா சொல்லுது, எப்பா நான் தான் தேவன், ஒழுங்கு மரியாதை என்ன பணிந்து கொள், நான் தான் தேவன், என்ன சோதிக்காத. அவன் அதை ஏற்றிட்டு வெளியே போயிட்டான். இவர் தான் தேவன் ஒத்துக்கிட்டு வெளியே போயிட்டான். பிசாசை ஒத்துக்கிட்டான். அதை வசனத்தையும் பார்க்க போறோம். அப்புறம் பார்த்தோம், நட்சத்திரம் ஒன்று பிறந்தது. நட்சத்திரம் வந்தது. அந்த நட்சத்திரத்தை முதல்ல ஒரு குயிக்கா பார்க்க போறோம். ஆமா. அடுத்தது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள்ல என்ன சொல்றாங்க? அவர் எங்க பிறப்பாரு அப்படின்னு சொல்லி அவரை செக் பண்றாங்க. ஏரோது ராஜா செக் பண்றான். வசனத்தை வச்சு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன வசனத்தை வச்சு செக் பண்றான். அப்புறம் அவரை என்ன பண்ணுவாங்களாம்? இப்படி அடிப்பாங்க, கன்னத்துல அடிப்பாங்க, துப்புவாங்க. இதெல்லாம் இருக்குது. ஆமா ஆமா இருக்கு. அதெல்லாம் ஒரு தடவை பார்க்க போறோம். அப்புறம் இயேசுவை ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்த பிரதான ஆசாரியருக்கு இவர் தான் இஸ்ரவேலின் ராஜான்னு அவங்களுக்கு தெரியும். கிறிஸ்துன்னு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க. நியாய விசாரணை பிலாத்து பண்ணினது யாரை விசாரணை பண்ணான்? யூதருக்கு ராஜாவை தான் நியாய விசாரணை பண்ணான். கொண்டு போய் ஒப்பு கொடுத்தது இவன் தன்னை யூதருக்கு ராஜான்னு சொல்றான்னு சொல்லி தான் ஒப்பு கொடுத்தாங்க. அங்க விசாரிக்கப்பட்டது, நியாயம் விசாரிக்கப்பட்டது, அடுத்த தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது யூதருக்கு ராஜா. இந்த வசனங்களை பார்க்க போறோம். அடுத்த சொல்றான், நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு வந்தேன் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதுல முக்கியமானது வர்றவர் மேசியா புது வேதத்தை கொடுப்பார். புது வேதத்தை யார் கொடுக்க முடியும்? தேவன் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு காமிக்க போறோம். அடுத்தது இயேசுவுக்கு பேரு முதற் பேரான குமாரன், இஸ்ரவேலுக்கு பேரு சேஷ்ட புத்திரன். சேஷ்ட புத்திரன்னாலும் முதற் பேரான குமாரன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ அவர் அந்த இஸ்ரவேலை யாக்கோபை எகிப்துக்கு அனுப்புனாரு. இயேசுவையும் எங்க அனுப்புனாரு? எகிப்துக்கு அனுப்புனாரு. எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். ஓசியா 11:1. அப்போ இயேசு என்னன்னா யாக்கோபின் தேவனா மட்டும் அல்லாமல் அவர் யாக்கோபாகவே இஸ்ரவேலாகவே பாவிக்கப்பட்டிருக்கார். இஸ்ரவேல் எப்படி எகிப்து போச்சோ அதே மாதிரி போயிட்டு வந்தார். எல்லாம் பண்ணியிருக்கிறார். இந்த வசனங்களை பார்ப்போம். இது யாருக்கு இவ்வளவும் பண்ணி இவர் வெறும் தேவகுமாரன் தான் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? அடுத்தது அவர் மரித்தாரு, சொன்னபடியே மரித்தார். சொல்லாமல்ல, தீர்க்க தரிசனம் சொன்னபடியே மரித்தாரு, சொன்னபடியே அது 3ஆவது நாள் உயிர் தெழுந்தாரு, சொன்னபடியே இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். நமக்கு தெரியும் 60 வருஷம் கழிச்சு மறுபடி வந்தார் பூமிக்கு. சொன்னபடியே வந்தார். யோவான் 21 சொன்னார், நான் வர்ற வரைக்கும் இவன் உயிரோடு இருந்தா உனக்கு என்னங்கிறார் பேதுருகிட்ட. அந்த ஆள் உயிரோடு இருந்தான். யாரு? யோவான் உயிரோடு இருந்தான். 91 96 என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தின விசேஷத்தை இயேசு பூமியில இறங்கி அவனுக்கு கொடுத்தார். வசனம் தெளிவா இருக்கு. 22 அதிகாரம் இருக்கு. கிபி 91 96 60 65 வருஷம் கழிச்சு பூமியில திரும்பி இறங்கி கொடுத்திருக்காரு. சொன்னபடியே செஞ்சிருக்காரு. இவ்வளவும் வந்த பிறகு இவர் ஒன்லி தேவகுமாரன் தான், இவர் இல்ல நான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவ தொழுது கொள்வேன் அப்படின்னு இனிமே சொல்லக்கூடாது. நம்ம அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்க போறதில்ல. இங்க இப்போ இவர் தான் யூதருக்கு ராஜாங்கிற இஸ்ரவேலின் தேவன்கிறத எத்தனை முடியுமோ அத்தனை அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் இவர் இப்போ நம்ம பார்த்தோமே இந்த லிஸ்ட்ல இருந்து கொஞ்சத்தை பார்க்கலாம். முடிஞ்சா எல்லாத்தையும் பார்க்கலாம். நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஏசப்பா கிருபை கொடுத்துருக்கிறோம் அவ்வளோ பார்க்க போறோம். ரைட் தானா? ரெடி தானா? இப்போ எடுப்போம். இப்போ பழைய ஏற்பாட்டு தேவனுக்குடைய நாமம் நீங்க பார்த்துட்டீங்க. ஏசாயா 44:6 மட்டும் இல்லை, இன்னும் வசனங்கள் இருக்கு. அவருக்கு பேர் இஸ்ரவேலின் ராஜா. அவர் சொல்றாரு, அவங்க ஒரு ராஜாவை தனக்கு வேணும்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க என்ன தள்ளலப்பா, நான் ராஜாவா இராதபடி என்னதான் தள்ளி விட்டாங்கிறார். இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க.
நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த தேவன், பைபிள் தேவனுக்கு தேவன் யாருன்னா, இவருக்கு ஒரு பவர்ஃபுல்லான நேம் இஸ்ரவேலின் தேவன். அவ்வளோ ஒரு 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 வீக்னஸ் அவர் வந்து ஒப்பு கொடுத்துருக்காரு. ஆபிரகாம் மூலம் இஸ்ரவேலுங்கிறது யாக்கோபு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவர் வந்து தன்னை ஆபிரகாம்கிட்ட அவ்வளோ தூரம் பிணைச்சிருக்கிறார். அவன் அவ்வளோ நல்லா இருந்திருக்கிறான். ஈசாக்கு, யாக்கோபு 2 பேரும் அவளுக்கு அவரோட அப்படி அட்டாச்சாக இருந்திருக்காங்க. அதனால தன்னை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் ஆக்கிட்டார். அந்த தேவன் தான் எங்கள் தேவன் சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, அவர் தான் எங்களுக்கு தேவன்கிறாங்க. கொஞ்சம் பத்தலைன்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து அறிவு ஜீரோன்னு அர்த்தம். ஜீரோ கூட இருந்தால் பரவாயில்ல, மைனஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த தேவன் நம்மளுடைய தேவன் இல்லை, அவங்களுடைய தேவன். அவ்வளோ அட்டாச்சாக இருக்கார். அப்போ அந்த அந்த அதனால அவர் பேரே என்ன சொல்லிட்டாரு, யாக்கோபின் தேவன். ஃபுல்லா பழைய ஏற்பாடு முழுக்க யாக்கோபின் தேவன் அல்லது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அவர் நமக்கு இல்லை, நமக்கு எதிரி. அவ்வளோ தூரத்துக்கு அட்டாச் ஆயிருக்காரு. ஆனால் அவங்க பண்ணினது லெஃப்ட் ரைட் துரோகம் பண்ணாங்க. லெஃப்ட் ரைட் துரோகம் பண்ணாங்க. ஆனாலும் அவங்கள விடலை. என்ன பண்ணாரு, நீ என்னதான் துரோகம் பண்ணாலும் நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருக்கிறான், தனக்குன்னு ஒரு விக்கிரகங்களை உண்டு பண்ணிட்டு அந்த விக்கிரகத்துக்கு ஒரு ஸ்டார் உண்டாக்கிட்டான். அந்த விக்கிரகத்துக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரிலிமினரி மாதிரியே கொடுத்துருந்தான். ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரம் உண்டாக்கிட்டான். தன்னுடைய விக்கிரக கடவுளுக்கு இஸ்ரவேலர் ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரம் உண்டாக்கிட்டாங்க. அந்த நட்சத்திரத்தை 40 வருஷம் சுமந்துட்டு போனாங்கிறது ஆமோஸ் 5, 25, 26 வசனங்களை பார்க்க போறோம். அந்த நட்சத்திரத்தை அவங்க சுமந்துட்டு போனாங்க. ஓஹோ, உனக்கு நீ விக்கிரக தெய்வத்தை உண்டு பண்ணி அதுக்கு ஒரு நட்சத்திரத்தை உண்டு பண்ணிக்கிட்டியா? ரைட், நான் தான் உனக்கு ராஜா, உண்மையான தேவன். நான் உனக்கு ஒரிஜினல் நட்சத்திரத்தை கொடுக்குறேன். எப்படி? நான் உனக்கு ஒரிஜினல் நட்சத்திரத்தை கொடுக்குறேன்னு ஒரிஜினல் இயேசு பிறந்த உடனே ஒரிஜினல் நட்சத்திரத்தை கொண்டு வந்தார், லைன்ல இறங்கினார். நீ சும்மா அந்த ஒரு நட்சத்திரத்தை ஒன்று உண்டாக்கிக்கிட்டு அதை இப்படி தோல்ல சப்பரத்தில் சுமந்துட்டு வர, அதெல்லாம் வேண்டாம். அந்த பார், நான் ஒரிஜினலை கொடுக்குறேன். புரியுதா? அவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து யூதர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு இதை பண்ணார். யூதர்களை கன்வின்ஸ் பண்ணினாரா இல்லையா ஒரு பக்கம், நம்ம கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், நம்ம கன்வின்ஸ் ஆகணுமா இல்லையா? ஒரு நட்சத்திரம் வருது, அவர் பிறந்தவொன்னே வருதுன்னொன்னே இவர் வந்து சாதாரண, இவர் வந்து நாட் அன் அல்மைட்டி காட், இவர் வந்து ஒன்லி தேவகுமாரன், ரட்சகர். அதனால இவர் இல்லை, நாங்கள் பழசை போய் பார்ப்போம், அவரை போய் கும்பிடுவோம் அப்படின்னா அது என்ன பண்ணுறது தெரியல. என்ன பண்ணுறது? இப்போதைக்கு அவங்களுக்கு விடுதலை வேணும். அவங்களே இயேசு அழைக்கிறார். இயேசு தன்னிடம் வரணும்னு அழைக்கிறார். அப்போ நம்ம வசனங்களை கொடுக்கணும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அவர் போயிருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்க. அவன் அந்த வசனத்தை பார்க்க போகிறோம். அவன் வந்து சப்பரத்தை, அவனுடைய தேவனுடைய சப்பரத்தை, எது நட்சத்திரத்தை சுமந்துட்டு போயிட்டே இருக்கும் பொழுது அவனுக்கு தீர்க்கதரிசனம் கொடுக்குறார். அந்த வசனத்தையும் பார்க்க போறோம். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், இதை வச்சுட்டு தான் வாரான். அந்த சாஸ்திரிகள் அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க, இவர் பிறந்துட்டாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த நட்சத்திரம் மூவாக துவங்கிட்டு ஃபாலோ பண்ண துவங்கிட்டாங்க. இவ்வளோ சூப்பரா பிளான். அடுத்தது வாராரு ராஜா, கழுதையில வாராரு அப்படின்னு கொடுக்குறாரு. கழுதையில வர்றார் ராஜா, உன்னுடைய ராஜா சியோன் குமாரத்தியே, ஒரு ராஜா கழுதை மேல, கழுத மரியின் மேல ஏறி வருகிறார். கழுத மேல இவர் போனாரு. இஸ்ரவேலின் ராஜான்னு அவரை ரிசீவ் பண்ணிட்டாங்க. இது ரெக்கார்டட். இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்லி தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ரெக்கார்டட். அப்படி இருக்கும்போது அங்க தீர்க்க தரிசனம் சொல்லி நிறைவேற்றார். முதலாளி யாரை கன்வின்ஸ் பண்ணணும்? அவருக்கு யூதர்களை கன்வின்ஸ் பண்ணணும். நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு. ஏன்னா நம்ம யாரு? அவருக்கு எதிரிகள். நம்ம தெய்வம் யாருன்னு பார்த்தோம். சங்கீதம் 115, சங்கீதம் 135 பார்த்தோம். கண்ணால காணாது, காதால கேட்காது, மூக்கு இருந்து முகராது, அது ஒன்றுத்துக்கும் ஒப்பேராது, அதை பண்ணுகிறவர்களும் அதை நம்புகிறவர்களும் அப்படியே இருக்கிறார்கள்னு சங்கீதம் 115, சங்கீதம் 135 பார்த்துட்டோம். நம்ம மேட்ரு இவ்வளவுதான். ஆமா, அதுக்கு பேரு அந்த 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் சீதோனின் அருவருப்பு, வரிசையா மேட்ரு அருவருப்பு ஏக்தோத்தின்னு பரலோக தேவன் சித்தரிச்சிருக்காரு. நம்ம தேவங்களுக்கு, நம்மளுடைய தெய்வங்களுக்கு பேர், தெய்வங்கள சிங்குலர் கிடையாது, நம்மளுடைய தெய்வங்களுக்கு பேரு அருவருப்புன்னு அங்க சித்தரிச்சிருக்கிறாரு. அப்போ
எவ்வளோ எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். நம்ம வந்து கேள்வி கேட்கலாமா? நமக்கு ஓசி கிடைத்திருக்காரு. வசனம் சொல்லுது, யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, அவர் தம்முடையதில் வந்தார், அவருடையவர்கள். படிப்போம், அந்த வசனத்தை பார்ப்போம். யோவான் 1வது அதிகாரம். இதெல்லாம் இன்னும் பிரிலிமினரி தான். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வளோ சாலிடா இருக்கு. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால என்னாச்சு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு ஓசிக்கு கிடைச்சிருக்காரு. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, ஓசிக்கு கிடைக்கிறத பல் பிடிச்சு பார்க்கப்படாது. இது நம்ம அது இவங்களுக்கு இப்படியாவது மண்டையில ஏறுமா? மாடு வாங்கினா மாடோட ஏஜ், அதோட ஹெல்த்தை எப்படி பார்க்கணும்? மாடு வயசு, பல்லதான் பிடிச்சி பார்க்கணும். அது ஹெல்த்தியா இருக்கா, பல்லதான் பிடிச்சி பார்க்கணும், திறந்து பார்க்கணும். அங்கதான் தெரியும். நீங்களாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க, உங்களுக்கு இன்னும் கூட நல்லாவே தெரியுமா? உங்களுக்குலாம் இன்னும் நல்லாவே தெரியும். அதை பல்ல பிடிச்சி தான் பார்ப்பாங்க. ஓசிக்கு கிடைக்கிற மாட்டை பல் பிடிச்சி பார்க்க கூடாதுன்னு பழமொழி தான். ஓசிக்கு கிடைக்கிறத பல் பிடிச்சி பார்க்க கூடாது அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, ஓசிக்கு எவனாவது மாடு கொடுத்தா ரொம்ப நன்றிங்க அப்படின்னு வாங்கிட்டு, கயிறை வாங்கிட்டு, மூக்கணாங்கயிறு இருக்கா பார்த்துட்டு ரொம்ப நன்றி, உங்க அப்பாவுக்கு நன்றி, உங்க தாத்தாவுக்கு நன்றி, குடும்பத்துக்கே நன்றி வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அது என் கீழ் எப்படி கிடைக்குது? ஓசிக்கு கிடைக்கு. இயேசு நமக்கு எப்படி கிடைச்சாரு? இயேசு எப்படி கிடைச்சாரு? ஓசிக்கு கிடைத்தார். இப்ப வசனம் பார்த்தோம். இந்த ஓசிக்கு கிடைத்த தேவனை என்ன பிடிச்சு பார்க்க கூடாது? நீர் தேவன் இல்லை, நீர் சர்வ வல்லவர் இல்லை, நீர் ஒன்லி குமாரன் தான் அப்படின்னா இந்த பழமொழி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ இப்போ இதெல்லாமே ஸ்பிரிச்சுவல். முஸ்லிம்கள் திரளா இடறி போயிருக்காங்க, யெகோவா சாட்சிகள் திரளா இடறி போயிருக்காங்க. கட்டட சபைக்காரங்க இயேசுவோடைய அந்த வல்லமையை பயன்படுத்த முடியாம அவங்களும் இவங்களுக்கு பாதி லெவல்ல நின்றுகிட்டு இருக்காங்க. ரோமன் கத்தோலிக்கர்கள் இயேசுவை விட்டுட்டு ஒரு பாப்பாவை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஒரு ஒரு அழகான பெண் உருவம், அடுத்து ஒரு பாப்பாவை பிடிச்சி அந்த பாப்பாவை அந்த பெண் வச்சிருக்கிற மாதிரி போயிட்டாங்க. அவங்களும் மாதா ஒர்ஷிப்ங்கிறாங்க. மாதாங்கிறது பைபிளில் கிடையாது. மேரி ஒர்ஷிப் பைபிளில் கிடையாது. போயிட்டாங்க. அப்போ இதெல்லாமே வஞ்சகத்தின் ஆவி. இப்போ வந்து ஏசப்பாவுடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் பவர்ஃபுல்லாக அழைப்பு கொடுக்குறாங்க. அதனால தான் அதை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அவர் எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து தானே தேவன் அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டில் எழுதி புதிய ஏற்பாட்டில் அவர் அந்த 3.5 வருஷத்தில் எப்படி நிறைவேற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணி நமக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். டவுட்லாம் இருக்கக்கூடாது. இவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தை பூமியை படைச்ச தேவன், நமக்கு டவுட் இருக்கக்கூடாது. ஆமாம், டவுட். இயேசுவோட பிள்ளை டவுட்ல இருந்தா என்ன பண்ணுவான்? பேய் விளையாடுவான். இருட்டில் இருந்தா வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிறவன் தான் போகிற இடம் என்று தெரியான். அவன் போற இடமே தெரியாது. வேணா டைம் இருந்தால் அந்த வசனங்களை நம்ம பார்ப்போம். ஆமாம், ஒளியில் நம்ம இருக்கணும், எப்போதும் ஒளியில் இருக்கணும். அப்படின்னா சத்தியம் நமக்கு தெரியணும். இவர் தான் பரலோக தேவன், வானத்தை பூமியை படைச்சவர். பைபிளில் இருக்கிறது ஒரே ஒரு தேவன் தான். இவர் மாம்சத்தில் வந்த கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர் மாம்சத்தில் வராத கிறிஸ்து. இவ்வளவுதான். ஒரே கிறிஸ்து தான், ஒரே தேவன் தான். அப்படிங்கும்போது இந்த சத்தியம் நமக்கு தெளிவாக இருந்தால் நம்மளை ஒருத்தரும் கீழே தள்ள முடியாது. நம்பர் 1. அடுத்தது, இந்த சத்தியத்துக்கான முழு வசனங்களை இந்த வஞ்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு நம்ம சொல்லும்போது அங்கே ஏசப்பா வேலை பண்ணுவார். இன்னைக்கு தம்பி சாஜன் தம்பிக்கு தெரியணும், இன்னைக்கு ஒரு முஸ்லீம் பிரதர் வந்திருந்தார். இன்னைக்கு இவ்வளோ கொஞ்சம் தாமதமானதுக்கு காரணம், அவங்க வந்து சபை ஆரம்பிக்கிற நேரத்துக்கு உள்ளே வந்துட்டாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உள்ளே வந்துட்டாங்க. எனக்கு சகோதரர்கள் வந்துட்டாங்க. அதில் முஸ்லீம் சகோதரர் 2 பேர் திருவாரூர்லேருந்து வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு முதுகில் வருஷக்கணக்கில் வலி, காலில் இந்த மசில்ஸில் வலி, பாதத்தில் எரிச்சல். அவர் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டார். இவர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோன்னா ஜெபம் பண்ணுங்க. எனக்கு முஸ்லீம் சகோதரர் கேட்பாரா அப்படின்னா, இயேசுவ நாமத்தில் நான் சொல்கிறத சொல்வீங்களா? ஓகே, அறிக்கை பண்ணிட்டார். இடையில ஏசப்பான்னு வேற சொல்லிட்டார். எப்படி சொன்னார்? 60 வயசுக்கு மேலே ஏசப்பான்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ கடுமையான வேதி. அவர் சொல்கிறாரு, அழுக வருமா, முதுகில் இருக்கிற வலி அழுக வருமா, எந்த டாக்டராலையும் குணப்படுத்த முடியல. கட்டளை போட்டோன்னா முதுகு வலி போயிடுச்சு, காலில் மசில் வலி போயிட்டு, 2 காலில் எரிச்சல் போயிட்டு, அழகாக உட்காந்து எந்திரிச்சார், ஒரு வலி இல்லை.
ஆமென் சொல்லுவோமா? என்ன தெய்வம், என்ன அசால்ட்டா வேலை பார்க்கிறாரு. இப்போ புறஜாதிகள் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, எவ்வளவு அன்பா இருக்கிறாரு. இப்போ இந்த வல்லமை எங்க இல்ல? கட்டட சபையில இல்ல, ரோமன் கத்தோலிக்கிட்ட இல்ல, யெகோவா சாட்சிகள்கிட்ட இல்ல. இயேசுவை தேவன் இல்லை, இயேசுவை தேவகுமாரன் இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பகுதியை மறுதளிச்சாலும் என்னாச்சு? அங்க செயல்பட முடியாம போறது என்ன? இயேசுவோட வல்லமை அங்க செயல்படாது. அப்ப உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு இயேசுவோட வல்லமை செயல்படுது அப்படின்னா, நம்ம ஒழுங்கு மரியாதையை இயேசுவோட வசனத்தை பின்பற்றி, நம்ம வசனத்தின்படி ஓசிக்கு கிடைச்ச இவரை எப்போதுமே என்ன பண்ணணும்? ஐயா, எங்களுக்கு நீங்க ஓசி கிடைச்சீங்க, எங்களை மாதிரி ஒரு களவாணி கூட்டம், கொலகார கூட்டம், ஒரு 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 எதிரி கூட்டம் உலகத்திலே இருக்க முடியாதுயா. கல்ல மண்ண அப்படி அப்படி முத்திக்கிட்டு இருந்தோம்ப்பா, எங்களை நீங்க காப்பாத்தி எப்படியோ எங்களை செலக்ட் பண்ணிட்டீங்கப்பா, நன்றி. எங்களுக்கு தகுதியே கிடையாதுப்பா, எங்களுக்கு ஒரு சொட்டு தகுதியே கிடையாதுப்பா, எங்களை நீங்க தெரிந்தெடுத்ததுக்கு நன்றி. இந்த நன்றியோடு டெய்லி நம்ம இருந்தால் மட்டும்தான் சிலுவையில நமக்கு உயிரை கொடுத்து என்ன பண்ணிருக்காரு? கதவை திறந்திருக்காரு. சிலுவையில அவர் உயிரை கொடுக்கல, எல்லாம் கையில கால அடிபட்டதோட, ஆணி அடிபட்டதோட இறங்கி போயிருந்தாருன்னா கிடைக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள அவ்வளோ அவ்வளோ உடன்படிக்கைகளும், ஆபிரகாமோட பண்ண அத்தனை உடன்படிக்கைகளும் அப்படியே நின்றுகிட்டு இருக்கோம், நமக்கு கதவு திறந்திருக்காரு. ஆமென் சொல்லுவோமா? அவர் அழகா ஜீவனை கடைசியில கொடுமையான முறையில கொடுத்து, நம்ம பாவங்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்து, 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து என்ன பண்ணிட்டாரு? வாங்க நீங்களா என் பிள்ளைகள்ட்டாரு. பார்த்தோம் யார என்ன பண்ணாரு? அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல அவனை குடுமிய காலரை பிடிச்சி அனுப்பாததான். பேதுருவை காலரை பிடிச்சி போ, ஒரு சொல்லு எதிர்பேச்சு பேசாம போ, வர்றவங்கிட்ட போ, நான் தான் அனுப்புனேன். அவன் போறான், அவர் எனக்கு அனுப்புனாரு, நீங்கெல்லாம் தீட்டு இல்லைன்னு காமிச்சாரு, கிரட்சிங்கா போறான். அவன் என்னமோ கணக்குல அவன் பேசிக்கிட்டே இருக்கான், பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு நம்ம மேல. அப்போஸ்தலர் 10:44. இப்படி நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தேவன், ஆனா பெரிய ஒரு கிஃப்ட், அவரை அவ்வளவு எஃபர்ட் எடுத்து நமக்கு தேவனா இருக்கிறார். இவர் தேவன் இல்ல, இவரை நான் கும்பிட மாட்டேன், இவருக்கு அப்பாவை கும்பிடுவேன், தாத்தாவை கும்பிடுவேன், அம்மாவை கும்பிடுவேன். உலகம் என்ன லெவல்ல நம்ம போயிருக்கோம் பாருங்க, என்ன லெவல்ல நம்ம இடறி போயிருக்கோம் பாருங்க. ஓகே, சீஷர்கள் எச்சரிக்கையா இருக்கணும், இவர் தான் தெய்வன். அழகா வசனங்கள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறோம்.